பிரைஸ் தி லார்ட். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து தயவு அப்படிங்கிறத பார்க்க போறோம். தயவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம்னா, தேவன் வந்து நம்ம மேல தயவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவன் கிட்ட இருக்க வேண்டிய குணநலன்கள்ல தயவு அப்படிங்கிற இந்த கேரக்டரையும் போட்டிருக்காங்க. அப்படின்னா தயவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனம், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீங்க ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுதான் தயை அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த தயவு அப்படிங்கிறது. அப்போ ஏன் இந்த தயவு அப்படிங்கிற கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்டா ஒரு கிறிஸ்தவன் கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேரக்டரா ஏன் இந்த தயவை போட்டிருக்காங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 1வது வசனம், பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் அப்படின்னு போட்டிருக்கு. உலகத்துல இருக்கிற வேல்யூபிளான திங்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த தயவு அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்ததா நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனம், தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அப்போ ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து யாரை கனப்படுத்துறோமோ அவனை உண்டாக்கின தேவனை கனப்படுத்துகிறோம். அதுக்கப்புறமா நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். நம்ம வந்து தயவுள்ளவர்களா மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது நம்மளுடைய ஆத்மாக்களை காத்துக் கொள்கிறோம். 3 காரியம் பார்த்தோம். ஒண்ணு, பொன் வெள்ளியை கம்பேர் பண்ணும் போது, வேல்யூபிளான திங்ஸை கம்பேர் பண்ணும் போது தயை வந்து பெஸ்ட். அடுத்ததா நம்ம தயவுள்ளவர்களா மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது தேவனை வந்து கனப்படுத்துறோம். அடுத்ததா நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம வந்து காத்துக்கொள்கிறோம். இந்த அளவுக்கு வேல்யூபிளான இந்த தயவு அப்படிங்கிற கேரக்டரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 15வது வசனம், நற்புத்தி தயையை உண்டாக்கும். எப்படி தயை வரும் அப்படின்னா, நம்மளுடைய தாட்ஸ் வந்து நல்ல தாட்ஸா இருக்கணும், நற்புத்தியா இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா, மற்றவர்களை எந்த விதத்திலையும் கெடுத்து யோசிக்காம மற்றவர்களுக்கு தீமை செய்யாத ஒரு நல்ல எண்ணமா நம்ம எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காவே மற்றவர்களுடைய தேவைகள் என்ன, மற்றவர்களுக்கு என்ன தேவை, அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க ஏன் டல்லா இருக்காங்க, அவங்க ஏன் தனியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம வந்து தயவுள்ளவர்களா மாறிடுவோம். அதுக்கு முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கணும், நற்புத்தியா இருக்கணும். இப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அவர் நம்மளை என்ன பண்ணுவாரா, நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாற்றுவார். தேங்க்யூ.